அடுத்து பிஜே இன்னொரு ஆட்சேபனை எடுத்து வைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, மரியமின் மகன் என்கிறீர்களே, இவர் தாயார் பேர் மரியமா? அதாவது மிர்சா சாஹிப் தன்னை மரியமின் மகன் என்று சொல்றாரு. அப்ப மரியமின் மகன் சொல்றாரு, மரியமின் மகன்னா அப்ப இவருடைய தாயார் பேர் என்ன, மரியமா அப்படின்னு கேட்டாங்க அந்த காலத்துல. அப்போ இவரு மிர்சா சாஹிப் என்ன பதில் சொன்னார்னா, நானே மரியமாக இருந்தேன், நானே சூழ் கொண்டேன், நானே சுமந்தேன், நானே ஈசாவை சுமந்தேன், பிறகு நானே அந்த ஈசாவை சுமந்து பெற்றெடுத்துட்டேன். இந்த அடிப்படையில் நான் இப்னு மரியம் என்ற மரியமின் மகனாக ஆயிட்டேன். இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். இது மென்டலா இல்லையா, இது நபியா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாரு. இப்ப நம்ம கேட்கிறோம், உண்மையிலேயே இந்த விஷயத்தை விளங்காதவர் தான் மென்டல். திருக்குரானிலும் ஹதீஸிலும் இவ்வளவு தெளிவாக கூறப்பட்டிருக்கும் போது அந்த விஷயத்தை விளங்காதவர் யாருங்க? அவர் ஒரு ஆலிமா இருக்க முடியுமா? அது ஒரு ஜாஹில் தான், ஒரு அறிவிலியாகத்தான் இருக்க முடியும். எனவே மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுக்க வேண்டும் என்பதற்காக இவர் எதையெல்லாம் மறுக்கிறார் என்றால், தன்னை அறியாமல் ஹதீஸை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார், குர்ஆனுடைய வசனங்களை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஓமைகளை மறுக்க ஆரம்பித்து விடுகின்றார். எனவே இவர் குர்ஆனே தெரியாத ஒரு அறிவிலி என்று நாம் அடித்து சொல்லலாம். ஓமையான விஷயங்களை புரிய முடியாதவராக இருக்கின்றார். ஓமையாய் வாயிலான இந்த விஷயங்களை புரிய முடியாத ஒரு அடிப்படை அறிவு கூட இவற்றை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா திருக்குரான்ல அல்லாஹ் சூரா தஹரீம்ல மிக தெளிவாக கூறுகின்றான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் 2 பேர் ஓமையாக சொல்லுகின்றான். நூஹ்வின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் விளக்குகின்றான். திருக்குரான் 66வது அத்தியாயம் 11வது வசனம். பிஸ்மில்லாவையும் சேர்த்தானா 11வது வசனம் வரும், பிஸ்மில்லாவை நீக்கி பார்த்தானா 10வது வசனம் வரும். ஆக 66:11 வருது, நூஹ்வின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் நிராகரிப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் விளக்குகின்றான். அப்போ இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நூஹ் மற்றும் லூத் இந்த 2 நபிமானுடைய மனைவிகள் இருக்காங்களே, அவங்கள காபிர்களுக்கு உதாரணமாக சொல்லுகின்றான். இப்ப எல்லா காபிர்களும் பொம்பளை ஆயிட்டான்னு அர்த்தமா? நூஹ்னுடைய மனைவி ஆயிட்டாங்க அல்லது லூத்தனுடைய மனைவி ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? இந்த ஆயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கிண்டலை ஒரு அடிப்பாரா? இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவர் கூறினார், என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்காக ஒரு வீட்டை உருவாக்குவாயாக. இறைவா, சொர்க்கத்தில் எனக்காக உன்னிடம் ஒரு வீட்டை உருவாக்குவாயாக. வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி. ஃபிரௌனிடமிருந்தும், தன்னுடைய கணவர் ஃபிரௌனிடமிருந்தும் அவருடைய செயலில் இருந்தும் இறைவா என்னை காப்பாற்றுவாயாக என்று துவா கேட்டார். வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடிய இந்த சமுதாயத்திடமிருந்து நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று துவா கேட்டார். இந்த துவா திருக்குரான் இடம்பெற்றிருக்கின்றது. சூரா தஹரீம் 66வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் வருகின்றது. இது அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை, ஒரு பெண்ணை உதாரணமாக குறிப்பிடுகின்றான். அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் பொம்பளையா மாறிட்டாங்கன்னு அர்த்தமா? இப்ப இந்த ஆயத்தின் அடிப்படையில நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் பொம்பளை ஆயிட்டாங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பாரா பிஜே? அப்படி கிண்டல் அடிச்சா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்ப இந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஓமையா சொல்லப்படுகின்ற விஷயத்தை மிர்சா சாஹிப் சொல்லும் போது அவர் கிண்டல் அடிக்கின்றார் என்றால் கண்டிப்பா அதுவும் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். எனவே இதெல்லாம் கிண்டல் அடிக்கிறதுனா கண்டிப்பாக இவர் குர்ஆனே அப்போ கிண்டல் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி விடுவார். அதைத்தான் நான் மீண்டும் சொல்றேன். அதே போன்றுதான் அடுத்து அல்லாஹ் அதே வசனத்துல சொல்றான். அடுத்தது மரியம் பினத்த இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அதே போன்று மரியமையும், இம்ரானின் மகள் மரியமையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எடுத்துக்காட்டாக விளக்குகின்றான். என்ன விளக்குகின்றான்? எடுத்துக்காட்டாக அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளக்குகின்றான். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் 2 பெண்களை உதாரணமாக குறிப்பிடுகின்றான். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, இன்னொன்று இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து தொடர்ந்து என்ன வருதுன்னு பாருங்க. வ நஃபகனா ஃபீஹி மிர் ரூஹினா. எனவே நாம் ஊதினோம் அவரிடம் நமது ரூஹை. வ நஃபகனா, நாம் ஊதினோம், ஃபீஹி அவரிடம். அவரிடம் என்பதில் உள்ள இந்த ஹி என்பது ஆண்பால் சொல். மரியம் என்ற அந்த பெண்பால சொல்லி அல்லாஹ் பெண்ணை பற்றி குறிப்பிட்டு வருகின்றான். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது நாம் ஊதினோம் ஃபீஹா என்று வந்திருக்க வேண்டும். இங்கதான் மிக நுட்பமான முறையில் கவனிக்க வேண்டும், எவ்வளவு உருவமான முறையில், ஓமையான முறையில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று. நாம் அவரை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றான். வ நஃபகனா, நாம் ஊதினோம், ஃபீஹி அவனிடம், அவரிடம், அதாவது ஆண்பால் சொல் வருகிறது, அவளிடம் என்று வரவில்லை.
அப்ப இங்க அந்த மரியம் என்பதை அல்லாஹ் ஒரு ஆண்பா சொல்லாக குறிப்பிடுகின்றான். அடுத்து வசத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, அவர் தன் இறைவனின் வார்த்தைகளை உண்மைப்படுத்தினார். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் வகானத் மினல் கானிதீன், மேலும் அவர் கட்டுப்பட்டு நடப்பவர்களை சேர்ந்தவராக விளங்கினார். இங்கேயும் கூட கானிதீன் என்பது ஆண்பால் சொல், ஆண்பால் பன்மை சொல். நான் எப்படி வந்திருக்கணும்னா, வெளிப்படையா பார்க்கும்போது அரபி அகராதியின்படி வகானத் மினல் கானிதீன், கானிதாத் என்று வந்திருக்க வேண்டும். வகான மினல் கானிதாத் என்று வந்திருக்க வேண்டும், பெண்பாலா குறிப்பிடறா இருந்தா. ஆனா அந்த பெண்பால் கானிதாத் என்று வரவில்லை, கானிதீன் என்று ஆண்பால் சொல்லில் வந்திருக்கிறது. அதே போல் நகையும் ஃபீஹி என்பதில் ஹி என்பது ஆண்பால் சொல். எனவே இவ்வாறு அல்லாஹ் ஒரு ஓமையாக இந்த வசனத்தில் எடுத்து காட்டியிருக்கின்றான். இந்த சூரா தஹரீம் எடுத்து பாருங்க, அப்போது தெரியும். எனவே அப்போ இங்க அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக 2 பெண்களை தான் சொல்றான், காஃபிர்களுக்கு உதாரணமாகவும் 2 பெண்களை தான் சொல்றான். எனவே அந்த காஃபிர்கள் எல்லாம் பொம்பளை ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா? நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாமே பொம்பளையா மாறிட்டாங்கன்னு அர்த்தமா? இப்படி நீங்க கிண்டல் அடிப்பீங்களா? எனவே இதெல்லாம் ஓமையாக சொல்லப்பட்ட விஷயம். லரபா என்றாலே எடுத்துக்காட்டாக ஒரு ஓமையாக எடுத்து கூறப்படுகிறது என்பதுதான் இதுக்கு அர்த்தமே. எனவே இதற்கு நேரடியான பொருள் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது சரியாக இருக்காது, அது திருக்குரானே கிண்டல் அடிப்பதாக ஆகிவிடும். எனவே நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மரியம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கிஷ்னினோ என்ற புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதைத்தான் அவர் எடுத்து வச்சாரு. அந்த கிஷ்னினோங்கிற புத்தகத்துல மேலும் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று பாருங்கள். அவர்களே கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாவது, இந்த உம்மத்தில் ஒருவர் தோன்றுவார், அவருக்கு முதலில் மரியமின் அந்தஸ்து கிடைக்கும், பிறகு அவரிடம் ஈசாவின் ரூஹு ஊதப்படும், அப்போது மரியமிலிருந்து ஈசா தோன்றுவார். எனவே இதுதான் அவர்கள் கொடுத்த அர்த்தம். அதாவது இந்த வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, இந்த உம்மத்திலேயே பலர் தோன்றுவார்கள். ஏன்னா மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்றான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எனவே அவர்கள் முதலில் மரியமுடைய அந்தஸ்து கிடைக்கும். நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு முதல்ல மரியம் என்ற அந்த அந்தஸ்து பெறுவார்கள். அந்த சிஃபத்தை அவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். மரியமி சிஃபத் என்ற அந்த மரியமின் பண்பை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்துதான் ஈசா என்ற அந்த பண்பை அவர்கள் பெறுவார்கள். இவ்வாறு அவர்கள் ஆகும்போது அவர்கள் இப்னு மரியம் என்ற அந்த குணத்தை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதுதான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று கிஷ்னுனோ என்ற அதே புத்தகத்தில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி கூறியிருக்கின்றார்கள். ரூஹானி ஹஸாயின் 48வது தொகுதி 19வது பக்கத்தில் அது இருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது அவர் மரியமின் பண்பிலிருந்து ஈசாவின் பண்புக்கு மாறுவார். ஆக மரியமாக இருக்கும் பண்பு ஈசாவாகுதல் என்னும் குழந்தையை பெற்றெடுத்தது. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. மரியமாக இருக்கும் பண்பு, அதுவும் ஒரு பண்பு தான். மரியம் என்பது ஆளா மாறியது இல்லை, பொம்பளையா மாறியது கிடையாது. மரியம் என்ற ஒரு பண்பு முதலில் அவரிடம் வரும். அந்த பண்பு தான் பின்னால ஈசா என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும். இந்த அடிப்படையில் இப்னு மரியம், மரியமின் மகன் என்ற அந்தஸ்துக்கு அவர் வருவார் என்று கிஷ்துனோ என்ற புத்தகத்தில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஓமையாக சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மொழிகளிலும் இருக்குது. அரபில மட்டும் இல்ல, ஹதீஸ்ல மட்டும் சொல்லப்படவில்லை, குர்ஆனிலும் இருக்கின்றது, மற்ற அரபி மொழிகளும் இருக்கின்றது, தமிழ் மொழியிலும் கூட இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் இந்த மாதிரியான நடை இருக்கின்றது, ஓமையாக சொல்லக்கூடிய நடை. உதாரணமாக நல்ல ஒரு கொடையாளனை பற்றி சொல்லும் போது பாரி வள்ளல் என்று கூறுகின்றோம். எனவே ஒருவரை பற்றி சொல்லும் போது பாரி வள்ளலை போன்றவர் என்று சொல்வதை காட்டிலும் அதை விட பாரி வள்ளல் என்று நேரடியாக சொல்வது இருக்கிறதே, இது இலக்கிய நயம் பொருந்தியதாக மக்கள் கருதுகின்றார்கள். இலக்கியத்தை பொறுத்த அளவில் ஒருவரை இன்னாரை போன்றவர் என்று சொல்வதை காட்டிலும் அவர் இன்னாராவார் என்று அவராகவே சொல்வது, இது ஒரு மிக இலக்கிய மிக்க ஒரு விஷயமாகும். உதாரணமாக இவர் சிங்கத்தை போன்றவர் என்று சொல்வதை விட அவர் சிங்கம் என்று சொல்வது பொதுவாக தமிழிலும் கூட பழக்கத்தில் இருக்கிறது, தமிழ் இலக்கியத்தில். அதே போன்று எல்லா மொழியிலும் இருக்கின்றது. அப்போ இன்னாருடைய மகன் என்று சொல்வதை விட, இன்னாருடைய மகன் என்பது அது நேரடியான அர்த்தத்தை விட அதை போன்றவர் என்று சொல்வதை காட்டிலும் அவரேதான் என்று சொல்வது அதுவும் இலக்கியம் பொருந்திய ஒரு விஷயம்தான். இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மஹதிக்கு அந்த இப்னு மரியமுடைய அந்த பண்பு அதிகமாக பொருந்தக்கூடிய காரணத்தினால் அவளை இப்னு மரியத்தை போன்றவர் என்று சொல்லாமல் அவர் வரக்கூடியவரை பற்றி இப்னு மரியம் என்றே குறிப்பிட்டார்கள். பிறகு ஓமையாக கூறுவது எல்லா மொழிகளும் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன்.
உதாரணமாக தமிழ் மொழியில் கூட நல்ல கொடையாளரை பற்றி கூறும்போது இவர் பாரி வள்ளல் என்று குறிப்பிடுகின்றார்கள். பாரி வள்ளலை போன்றவர் என்று சொல்வதை காட்டிலும் பாரி வள்ளல் என்று சொல்வது மிக அதிகமான இலக்கிய நயம் பொருந்தியதாக இருக்கின்றது. அதே போன்று அரபியில் ஹாத்திம் தாயி என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் மிக அதிகமாக கொடை வள்ளலாக இருந்தார். எனவே இன்னொருவர் மிக அதிகமாக கொடை வள்ளல் தன்மை கொண்டவராக இருக்கின்றார் என்றால் அவரை பற்றி கூறும்போது இவர் ஹாத்திம் தாயை போன்றவர் என்று சொல்வதற்கு பதிலாக இவர் ஹாத்திம் தாயி என்றே குறிப்பிடுவார்கள். இவ்வாறு ஒருவரை பற்றி கூறும்போது இன்னாரை போன்றவர், அவருக்கு உதாரணமானவர் என்று சொல்வதற்கு பதிலாக அவரேதான் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக இலக்கிய நயம் பொருந்தியவாறு வரக்கூடியவரை பற்றி இப்னு மரியம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது வரக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மஹதி இப்னு மரியம் என்ற அவருடைய பண்புக்கு ஒத்தவராக இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பண்புக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை நாம் ஹதீஸ்களிலும் கூட பார்க்கின்றோம். ஹதீஸை படிப்பவர்கள் இதனை தெரிவார்கள். ஹதீஸை கருத்தூன்றி பார்க்கக்கூடிய ஆலிம்களுக்கு இது புரிவது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. நாம் பார்க்கின்றோம், ஹெர்கல் மன்னர் அபு சுஃபியானிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல விஷயங்களை கேட்டார், விசாரித்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் கேட்டார். ஒவ்வொரு கேள்வியும் நான் கேட்பேன், இவருக்கு சரியான இவர் பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் உடனே சொல்லிவிட வேண்டும் என்று ஒருவரையும் நியமித்தார்கள். எனவே இந்த பயத்தின் காரணமாக அபு சுஃபியான் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னென்ன கேள்வி அவர் கேட்டாரோ ஹெர்கல் மன்னர் சரியான பதிலை கூறினார். பிறகு இதன் காரணமாக அவர் ஜெயித்தும் விட்டார் என்பதை பற்றி கூறும்போது சொல்றாரு அபு சுஃபியான், லகத் அமிர அம்ரு இப்னு அபி கப்ஷா. இது ஹதீஸில் வருகின்றது. அதாவது அந்த அபு சுஃபியான் கூறிய வார்த்தை, அபு கப்ஷாவின் மகனுடைய விவகாரம் வார்த்தை இன்று பலித்து விட்டது. அதாவது இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவர் பல விஷயங்களை கேட்டார், அதற்கு நான் உண்மை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிவிட்டேன், எனவே அவரை பற்றி நான் சரியான முறையில் நான் சொல்லிவிட்டேன் என்று கூறிவிட்டு இப்னு கப்ஷாவினுடைய மகனின் விஷயம் இன்று பலித்து விட்டது என்று கூறுகின்றார். அபு கப்ஷாவினுடைய மகன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறியதாக ஹதீஸில் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. எனவே அப்துல்லாவின் மகனுடைய விஷயம் இன்று பலித்து விட்டது என்று அந்த அபு சுஃபியான் கூறியிருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் அபி கப்ஷாவினுடைய மகனின் விஷயம் இன்று பலித்து விட்டது என்று கூறுகின்றார். என்ன காரணம்? அபி கப்ஷாவினுடைய மகன் ஒருவர் இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தௌஹீதை பற்றி அவர் போதிக்கக்கூடியவராக இருந்தார், ஏக இறை கொள்கையை பற்றி வாதிடக்கூடியவராக இருந்தார். எனவே அதே போன்ற ஒரு ஏக இறை கொள்கையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதிட்ட காரணத்தினால் அவரை போன்று ஒருவர் என்று சொல்வதற்கு பதிலாக அப்போது கூட அபு கப்ஷாவுடைய மகனை போன்றவரின் வார்த்தை பலித்து விட்டது என்று சொல்லாமல், அவரை போன்றவர் என்று சொல்லாமல் அவரேதான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அபு கப்ஷாவுடைய மகனின் வார்த்தை பலித்து விட்டது என்று சொன்னார்கள். காரணம், அவரை போன்றவர் இவர், அபு கப்ஷாவுடைய மகனை போன்றவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவருடைய வார்த்தை பலித்து விட்டது என்று சொல்லாமல் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய வார்த்தை பலித்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி ஒருவருடைய பெயரை இன்னொருவருக்கு அப்படியே சொல்லி அவரை போன்றவர் என்று சொல்லாமல் அவரேதான் என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கம் ஏற்கனவே அரபு மக்களிடம் இருந்திருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, இதற்கு நமக்கு தெளிவு தருவதாக இருக்கின்றது. அந்த ஹதீஸில் வருகின்றது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது, சூரா ஆல இம்ரானுடைய விளக்க உரையில், மாமின் மௌலூதின் யூலது இல்லா வஷைத்தானு யமசுஹு ஹீன யூலது ஃபயஸ்தஹில்லு சாரிஹன் மினல் மஸ்ஸி ஷைத்தானி இய்யாஹு இல்லா மரியமா வபனஹா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறக்கும் எந்த குழந்தையும் ஷைத்தான் தீண்டுகின்றான், பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் ஷைத்தான் தீண்டுகின்றான். அதனால் அக்குழந்தை கூக்குரல் எழுப்பும். ஆனால் மரியமையும் அவருடைய மகனையும் தவிர,
மரியம் மற்றும் அவருடைய மகனையும் தவிர எல்லா குழந்தைகளையும் ஷேத்தான் தீண்டுகின்றான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி தஃப்சீர் சூரா ஆல் இம்ரானில் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல மரியம் மற்றும் இப்னு மரியம் என்ற அந்த மரியமின் மகனை தவிர மற்ற எல்லாரையும் ஷேத்தான் தீண்டுகின்றான், மற்ற நபிமார்களை கூட ஷேத்தான் தீண்டி இருக்கின்றான். நௌது பில்லாஹ் மின் ஸாலிக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட ஷேத்தான் தீண்டி இருக்கின்றான் என்று இந்த ஹதீஸுக்கு யாராவது விளக்கம் தருவார்களா? அப்படி நேரடியான பொருள் கொடுத்தால் அது சரியாகுமா? நிச்சயமாக அந்த கருத்து அல்ல, அந்த பொருள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளில் கூறவில்லை. மாறாக மரியம் மற்றும் இப்னு மரியம், மரியத்துடைய மகன், இந்த இரண்டு பேருடைய பண்புகளை யார் கொண்டிருக்கின்றாரோ அந்த பண்புகளை கொண்டிருப்பவரை ஷேத்தான் ஒருபோதும் தீண்ட மாட்டான் என்ற அர்த்தத்தில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை நாம் கூறவில்லை. மாறாக அல்லாமா ஜமஹ்ஷரி அவர்கள் தங்களுடைய தஃப்சீர் கஷ்ஷாஃப் என்ற புத்தகத்தில் வால்யூம் 1 302வது பக்கத்தில் எழுதுகின்றார்கள். அல்லாமா ஜமஹ்ஷரி என்பவர் அவர் எழுதுகின்றார்கள், இந்த ஹதீஸை பற்றி குறிப்பிட்டுவிட்டு, மானாஹு இன்ன குல்ல மௌலூதின் யத்மௌ ஷைத்தான ஃபீ அஹ்வாயிஹி இல்லா மரியமா வபனஹா ஃபஇன்னஹுமா கானா மஅசூமீனா மாசூமைனி வகஸாலிக குல்லு மன் கான ஃபீ சிஃபத்திஹிமா. அதாவது அல்லாமா ஜமஹ்ஷரி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். இந்த ஹதீஸுக்கு ஷைத்தான் எல்லா குழந்தையும் வழிகெடுக்கின்றான், மரியமையும் அவரது மகனையும் தவிர என்று இந்த ஹதீஸில் வந்திருக்கின்றது. ஏனெனில் அவ்விருவரும் களங்கமற்றவர்களாக தூயவர்களாக இருந்தார்கள். அவ்வாறே மரியம் மற்றும் மரியத்தின் மகனுடைய பண்பில் இருக்கின்ற எல்லா குழந்தையும் இதில் அடங்கும். வகஸாலிக குல்லு மன் கான ஃபீ சிஃபத்திஹிமா, அதாவது மரியம் மற்றும் இந்த மரியத்தினுடைய மகனுடைய சிஃபத்தில் பண்பில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும் என்று அல்லாமா ஜமஹ்ஷரி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். தஃப்சீர் கஷ்ஷாஃப் தொகுதி 1 302 இது இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இதிலிருந்து மரியம் மற்றும் மரியத்தினுடைய மகனை ஷேத்தான் தீண்ட மாட்டான் என்றால் அந்த இரண்டு பேரையும் தான் ஷேத்தான் தீண்ட மாட்டான், மற்ற எல்லாரையும் ஷேத்தான் தீண்டி இருக்கின்றான் என்ற ஒரு அபத்தமான பொருளின் பக்கம் எந்த ஒரு ஆலிமும் செல்ல மாட்டார், எந்த ஒரு பாமர முஸ்லிம் கூட செல்ல மாட்டார். இந்த அர்த்தத்தை கொடுத்தன்னா மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தமாக மாறிவிடும். எனவே அந்த அர்த்தம் அல்ல, மாறாக மரியம் மற்றும் மரியமுடைய மகனுடைய பண்பை எவர் கொண்டிருக்கின்றாரோ அவரை ஷேத்தான் தீண்ட மாட்டான். ஏனென்றால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றான். எனவேதான் இந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான், திருக்குர்ஆனுடைய அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அல்லாமா ஜமஹ்ஷரி அவர்கள் இந்த விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். எனவே ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்கள் தன்னை பற்றி மரியத்தின் மகன் என்று கூறியது இப்னு மரியம் என்று சொன்னது உவமை வடிவிலாகும். மற்றபடி அன்னாருடைய தாயாரின் பெயர் மரியம் என்ற அர்த்தத்தில் அல்ல என்பதை அவர்களே தெளிவாக விளக்கிவிட்டார்கள். எனவே எவரிடம் இந்த பண்பு காணப்படுகின்றதோ அவர் இவ்வாறு இருக்கின்றார். தன்னை பற்றி மட்டுமல்லாமல் நம்பிக்கை கொண்ட அனைவரை பற்றியும் அல்லாஹ் அதற்கு ஒரு உதாரணமாக குறிப்பிடுகின்றான். எவர் இவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மரியத்தினுடைய இம்ரானுடைய மகளாகிய மரியத்தை உதாரணமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே அது அந்த இறை வசனத்திற்கு ஏற்றதான ஒரு வாதமாக இருக்கின்றது.